எப்போவுமே சுட சுட சாப்பிட்றதுல வந்து ஒரு தனி டேஸ்ட்டே இருக்கும். சில பேருக்கு ஆறி சாப்பிட்றது பிடிக்கும், சில பேருக்கு சூடாக சாப்பிட்றது பிடிக்கும். ஆனால் எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி சுட 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 சாதத்தை வடித்து குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டக்கராக இருக்கும். அப்படி செஞ்சது தான் இந்த உருண்டைக்கறி குழம்பு. இது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாதம் எல்லாத்துக்குமே செம்ம டிஷ்ஷாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்குறா. ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை போட்டுட்டு இந்த மாதிரி நறுக்கின வெங்காயத்தை ஒரே ஒரு வெங்காயம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியை போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்ததுக்கு முன்னாடி நம்ம வந்து கடையிலேயே வந்து கொத்துக்கறியும் கிடைக்கும், இல்லை நம்ம வீட்டில் கறியை வாங்கிட்டு வந்து மிக்சிலேயே ஓட்டிக்கலாம். அப்படி ஓட்டும் போது பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு நான் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு விழுது பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கணும். தேங்காய், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து கசகசா, முந்திரி, சோம்பு இதெல்லாம் போட்டு நான் அரைச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு கொதிக்கட்டும். இப்போ நம்ம வந்து அரைச்சதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து, நம்ம ஆல்ரெடி குழம்புல உப்பு போட்டிருக்கோம், ஸோ இதில் உப்பு சேர்த்து இந்த குழம்பு கொதிச்சோன்னா அந்த குழம்பையும் இந்த கொத்துக்கறியில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்குவோம். நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு உருண்டையை வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். நல்ல கடையில் வாங்கின கொத்துக்கறியாக இருந்தாலுமே நம்ம இதெல்லாம் போட்டு தான் அரைக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். இது வச்சதுக்கப்புறம் நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், திக்காக வேணும்னு திக்காக ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயெலாம் போட்டால் திக்காக தான் வரும். ஸோ நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம இந்த மாதிரி உருண்டையை பிடிச்சி நல்லா வச்சிங்கன்னா ஒரு 10-12 உருண்டை போல் வரும். இப்போ குழம்பு கொதிக்கும் போது இந்த உருண்டையை போட்டு உடனே கிண்டிலாம் விட்டுறாதீங்க. அப்படியே அதை குழம்புல போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. ஒன்று ஒன்றா போடுங்க, எல்லாத்தையும் மொத்தமாக போடாமல் ஒன்று ஒன்றா போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா ஒன்று கூட உடையாமல் சும்மா மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு செம்மையாக வரும். நீங்கள் கொத்தமல்லி தூவினாலும் சரி, இல்லை கஸ்தூரி மேத்தி தூவினாலும் சரி. நான் இப்போ கஸ்தூரி மேத்தி தான் தூவியிருக்கேன். இந்த மாதிரி கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி சாப்பிட்டா சும்மா சுட சுட செம்ம டக்கர் வேறு லெவலாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த ரெசிபி என்னென்னு பார்ப்போம். மட்டன் கறி தோசை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ தோசைக்கல்ல சூடானதும் மாவை திரட்டிட்டு மாவை நல்லா ஊற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அது மேலே வந்து இந்த செஞ்சு வச்ச மட்டன் கிரேவியை போட்டு அதுக்கு மேலே இட்லி பொடி நல்லா தூவிட்டு மேலே எண்ணெயை ஊற்றி மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு 2 பக்கமும் வேக வச்சுட்டோம்னா சூப்பரான கறி தோசை ரெடி. மட்டன் கொத்துக்கறியை வச்சு நம்ம ஒரு குழம்போ, மட்டன் கிரேவி பண்ணோம்னா அதை வச்சு நம்ம வந்து இப்படி ஒரு தோசையும் செய்யலாம். நார்மலாக தோசை செய்யாமல் இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க இருக்கும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 2 விதமான டிஷ் பண்ணியிருக்கோம் ஒரு பொருளை வச்சு. ஸோ இந்த மாதிரி தினந்தோறும் வந்து உங்களுக்கு ஒரு பொருளை வச்சு 2 விதமான நம்ம ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். பாய்.